வணக்கம் உறவுகளே! இது நம்ம தமிழ் ஜிகே புக் சேனல். போன வீடியோல நம்ம கேட்டிருந்த சிந்தனை கேள்வி, 1 கிலோவாட் என்பது எத்தனை வாட்ஸ்களை கொண்டது? விடை 1000 வாட். இந்த கேள்விக்கு சரியா பதில் சொன்ன அனைவருக்கும் தமிழ் ஜிகே புக் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். எந்த நாட்டில் அதிக தமிழர்கள் உள்ளனர்? அமெரிக்கா, கொரியா, ரஷ்யா, ஜப்பான். The answer is அமெரிக்கா. எதன் ஈர்ப்பு விசையால் கடலில் அலைகள் உருவாகுகிறது? செவ்வாய், சந்திரன், வியாழன், சூரியன். The answer is சந்திரன். எந்த இடத்தில் அதிக வெளிநாட்டவர்கள் வருகின்றார்கள்? கொல்கத்தா, சென்னை, கோவா, மும்பை. The answer is கோவா. எங்கு அதிக அளவு அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகள் உள்ளன? உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, பீகார், தமிழ்நாடு. The answer is தமிழ்நாடு. நம் உடலில் நீர் சமநிலையை பாதுகாக்கும் உறுப்பு எது? சிறுநீரகம், கல்லீரல், மூளை, நுரையீரல். The answer is சிறுநீரகம். எந்த பிரச்சனை உள்ளவர்கள் தயிர் சாப்பிடவே கூடாது? சர்க்கரை, இரத்த அழுத்தம், காய்ச்சல், சிறுநீரக பிரச்சனை. The answer is சிறுநீரக பிரச்சனை. எந்த நாட்டில் உலகிலேயே அதிக அளவில் பூனை இறைச்சியை சாப்பிடுகிறார்கள்? தாய்லாந்து, சீனா, மியான்மர், ஜப்பான். The answer is சீனா. தனக்கு உடல்நலக்குறைவு வந்தால் மட்டுமே தூங்கும் பறவை எது? மயில், கிளி, காகம், புறா. The answer is புறா. கேரளாவில் அதிகம் பயிரிடப்படும் பழம் எது? அன்னாசி பழம், வாழைப்பழம், ஆப்பிள், மாதுளை பழம். The answer is மாதுளை பழம். உலகில் அதிக மக்களை வாட்டும் பொதுவான நோய் எது? புற்றுநோய், சிறுநீரக பாதிப்பு, மாரடைப்பு, பல்வலி. The answer is பல்வலி. எந்த மாநிலத்தில் தீவிரவாதிகளின் தாக்குதல் அதிகம் இருக்கும்? ஜம்மு காஷ்மீர், உத்தரகாண்ட், குஜராத், ஜார்க்கண்ட். The answer is ஜம்மு காஷ்மீர். எந்த நாட்டில் மிக கடுமையான குளிர் எப்போதும் இருக்கும்? போலந்து, சீனா, கனடா, வடகொரியா. The answer is கனடா. காகிதத்தின் ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள்? 400 ஆண்டுகள், 500 ஆண்டுகள், 300 ஆண்டுகள், 600 ஆண்டுகள். The answer is 500 ஆண்டுகள். எந்த விலங்கின் பற்கள் எப்போதும் வளர்ந்து கொண்டே இருக்கும்? நாய், குரங்கு, எலி, பாம்பு. The answer is எலி. அதிக மருத்துவ குணம் உள்ள காய்கறி எது? முருங்கைக்காய், வெங்காயம், பாகற்காய், கத்தரிக்காய். The answer is பாகற்காய்.
எந்த நாடு மின் உற்பத்தியில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றது? வடகொரியா, அமெரிக்கா, ரஷ்யா, சீனா. The answer is ரஷ்யா. மற்ற நாடுகளுக்கு தன் நாட்டு படை வீரர்களை பாதுகாப்புக்கு அனுப்பும் நாடு எது? அமெரிக்கா, இந்தியா, ரஷ்யா, ஜப்பான். The answer is அமெரிக்கா. மணிக்கணக்கில் தூங்கினால் என்ன நடக்கும்? குழந்தையின்மை, தலைவலி, மூட்டுவலி, சோம்பல். The answer is குழந்தையின்மை. இந்தியாவில் அதிகமான மூலிகைகள் எந்த மாநிலத்தில் கிடைக்கிறது? உத்தரகாண்ட், ஜம்மு காஷ்மீர், தமிழ்நாடு, குஜராத். The answer is தமிழ்நாடு. நம் நாட்டில் மதுவிலக்கு அமலில் உள்ள மாநிலம் எது? பீகார், குஜராத், நாகாலாந்து, அனைத்தும். The answer is அனைத்தும். மாம்பழத்தை தேசிய பழமாக கொண்ட நாடு எது? பாகிஸ்தான், இந்தியா, பிலிப்பைன்ஸ், அனைத்தும். The answer is அனைத்தும். அடுத்த தலைமுறை அணு எரிபொருளை இந்தியாவுக்கு வழங்க உள்ள நாடு எது? சவுதி அரேபியா, இஸ்ரேல், ரஷ்யா, அமெரிக்கா. The answer is ரஷ்யா. நமக்கு கிடைத்துள்ள நூல்களுள் மிகவும் பழமையான நூல் எது? சிலப்பதிகாரம், மணிமேகலை, தொல்காப்பியம், திருவாசகம். The answer is தொல்காப்பியம். குளோனிங் முறையில் முதலில் உருவாக்கப்பட்ட உயிரி எது? நாய், ஆடு, எலி, பூனை. The answer is ஆடு. அதிக முடி வளர எந்த காய்கறி சாப்பிட வேண்டும்? கேரட், கத்தரிக்காய், வெங்காயம், பீட்ரூட். The answer is வெங்காயம். 4 இறக்கைகளை கொண்ட பூச்சி இனத்தின் பெயர் என்ன? பழப்பூச்சி, தட்டாம்பூச்சி, தெள்ளுப்பூச்சி, மூட்டைப்பூச்சி. The answer is தட்டாம்பூச்சி. சாதாரணமாக மனித உடல் வெப்பநிலை எவ்வளவு டிகிரி ஃபாரன்ஹீட் ஆகும்? 98.4, 66.4, 55.5, 85.5. The answer is 98.4. மூளையின் முக்கிய உணவு எது? ஆக்சிஜன், கார்பன், குளுக்கோஸ், கால்சியம். The answer is குளுக்கோஸ். பிறக்கும்போது குழந்தையின் மூளையின் எடை சுமார் எவ்வளவு கிராம் இருக்கும்? 650 கிராம், 250 கிராம், 350 கிராம், 450 கிராம். The answer is 350 கிராம். உண்ணும் பொழுது கண்ணீர் வடிக்கும் விலங்கு எது? கழுதை, முதலை, யானை, எருமை. The answer is முதலை.
கருப்பு தண்ணீர் காய்ச்சல் என்று அழைக்கப்படும் நோயின் பெயர் என்ன? அம்மை நோய், மஞ்சள் காமாலை, மலேரியா, சிறுநீரக பிரச்சனை. The answer is மலேரியா. ரயிலின் கடைசி பெட்டியில் மஞ்சள் நிறத்தில் எக்ஸ் குறியீடு போடப்படுவது ஏன்? எந்த பெட்டியையும் விடுபடவில்லை. விரைவில் ரயில் என்பதை குறிக்க. ரயிலில் கடைசி பெட்டி ஆபத்தை குறிக்க. The answer is எந்த பெட்டியும் விடுபடவில்லை. யானைகள் அதன் தும்பிக்கையால் சுமார் எத்தனை கிலோ வரை எடையை தூக்க முடியும்? 450 கிலோ, 370 கிலோ, 250 கிலோ, 350 கிலோ. The answer is 350 கிலோ. தினமும் நம் தலையில் எத்தனை முடிகள் உதிர்வது இயற்கையானது? 120 முடிகள், 130 முடிகள், 100 முடிகள், 150 முடிகள். The answer is 100 முடிகள். மாடுகள் ஏப்பம் விடும் பொழுது எந்த வாயுவை வெளியேற்றுகிறது? மீத்தேன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஈத்தேன். The answer is மீத்தேன். ஏசி நிறைந்த இடத்தில் அதிக நேரத்தை செலவிட்டால் என்ன ஆகும்? நீரிழிவு நோய் வராது, ஆண்மை குறைவு, கண்கள் உலர்ந்து விடும், ஆரோக்கியம் மேம்படும். The answer is கண்கள் உலர்ந்து விடும். ஆடுகளை மேய்த்து பராமரிக்க நெருப்பு கோழியை பயன்படுத்தும் நாடு எது? ஆஸ்திரேலியா, இந்தியா, நைஜீரியா, ஜப்பான். The answer is ஆஸ்திரேலியா. கடலின் தூய்மையாளர் என்று அழைக்கப்படும் உயிரினம் எது? இறால், கடல் ஆமை, டால்பின், கடல் குதிரை. The answer is இறால். மாடு ஒரு நாளில் எத்தனை மணி நேரம் அசை போடுகிறது? 10 மணி நேரம், 9 மணி நேரம், 8 மணி நேரம், 12 மணி நேரம். The answer is 9 மணி நேரம். எலுமிச்சை சாற்றை நீர் சேர்க்காமல் குடித்தால் என்ன ஆகும்? முழு சக்தி கிடைக்கும், அல்சர் வராது, கணையம் வளமடையும், வயிற்று புண்கள் ஏற்படும். The answer is வயிற்று புண்கள் ஏற்படும். 18 சித்தர்களின் முதன்மையான சித்தர் பெயர் என்ன? வான்மீகி, அகத்தியர், திருமூலர், போகர். The answer is அகத்தியர். காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாத உணவு எது? வாழைப்பழம், பால், முட்டை, இறைச்சி. The answer is வாழைப்பழம். குயில்கள் பொதுவாக எந்த காலத்தில் கூவுவதில்லை? கோடை காலம், வசந்த காலம், குளிர்காலம், மழைக்காலம். The answer is குளிர்காலம். முதலாம் உலகப் போரில் தாக்கப்பட்ட இந்திய நகரம் எது? சென்னை, டெல்லி, மும்பை, கொல்கத்தா. The answer is சென்னை.
எந்த நாட்டில் காரை பெட்ரோல் நிலையங்களில் மட்டுமே கழுவ வேண்டும்? பாகிஸ்தான், சவுதி அரேபியா, துபாய், டென்மார்க். The answer is துபாய். வெள்ளை ஆப்பிள் எந்த நாட்டில் உள்ளது? சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, அமெரிக்கா. The answer is தாய்லாந்து. இந்தியாவின் தேசிய உணவு எது? ரொட்டி, அரிசி, கிச்சடி, பருப்பு. The answer is கிச்சடி. தினசரி நாளிதழ் வெளியிட்ட முதல் நாடு எது? எகிப்து, ஜெர்மனி, ஈரான், ஈராக். The answer is ஜெர்மனி. உங்களுக்கான கேள்வி, இந்தியாவில் ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்கும் இடம் எது? மும்பை, கொல்கத்தா, நாசிக், அலகாபாத். இந்த கேள்விக்கான பதிலை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி.